ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உதவி மனப்பான்மையை மட்டும் கொண்ட கும்பராசி நேயர்களே, உதவினா உங்களால் மட்டும்தாங்க ஒரு சில உதவிகளை பண்ண முடியும். எத்தனையோ கோடீஸ்வரம் கூட இருப்பான், ஆனால் அவங்களாலலாம் பண்ணவே முடியாது. அந்த சின்ன உதவியே அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குதுங்க. உள்ளத்தில் எப்பொழுதும் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை மற்றும் நல்ல இலகிய மனசு, நல்லா இருக்கணும் மற்றவங்களாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் தான். இதனால தான் மற்றவங்க அவங்கள ஏமாற்றிட்டும் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கிறவங்கள தான் ஏமாற்றணும்னு நினைக்கிறது தப்பு. ஆனால் அது தெரியாமல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனையாக போயிடுது. கும்பராசிக்காரர்களுக்கு இது பிரச்சனையாக போயிடுதுங்க. மனசளவில் இவங்க யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க இவங்க. சொல்லப்போனால் மற்றவங்களும் வாழணும், நானும் வாழணும், நீங்களும் வாழணுன்ட்டு அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட பாடுகள், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், இவ்வளவு நாள் பட்ட துன்பங்கள் எல்லாம் சரியாகணும்னா உங்களுக்கு ஒரு தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியாக இதை நான் செய்கிறேங்க. ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் எனக்கு தெரிந்ததை, நான் கணித்ததை, என்னால் முடிந்தது சிறிய உதவியாக கும்பராசிக்காரர்களுக்கு நான் இதை உங்கள் தோழியாக இருந்து சொல்கிறேன். இவ்வளவு நாள் பட்ட பாடுகள் எல்லாம் போதுங்க. இனிமேல் நல்லா இருக்கணும், எந்த விதத்துலேயும் குறை வரக்கூடாது, பூர்ண கும்பம் போல் உங்கள் வாழ்க்கை முழுமையாக அடையணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச சிறு உதவியாக உங்களுக்கு நான் செய்கிறேங்க. இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த கிரகத்தால் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், மற்ற கிரகத்தால் எப்படி உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் உங்களோட ராசிக்கு மற்ற ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த ராசிக்காரர்கள் கும்பராசிக்கு பாதகமாக இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நட்பாக இருக்குதுங்க. சூரியன் நட்பாக இருந்தாலே முடிந்த வரைக்கும் உங்களுக்கு பாதி பிரச்சனை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இவ்வளவு நாள் பட்ட பாடுகள் அத்தனையும் போயிடுங்க. உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மனசு ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ அவமானங்களையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிட்டிங்க, வலிகளையும் அனுபவிச்சிட்டிங்க. இனி எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நட்பாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பேர், புகழ், கௌரவம் எல்லாம் தேடி வருங்க. உங்களுக்கு பண வரவும் ஏற்படுங்க. எங்கேயும் இருந்து வரும். நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் சம்பாரிச்சதை பத்திரமா வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நடந்த பிரச்சனையில் இவ்வளோ கிரகணா நல்லா இல்லாததுனால இப்போ எவ்வளோ பொருளாதாரம் விரயம் ஆகிருக்கலாம், எவ்வளோ இழந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் யாரோ எங்கேயோ ஏதோ சம்பாதிச்சு இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணால் அது எந்த ரூபத்திலையாவது உங்களுக்கு சேர்ந்துடும். அதே போல் உங்கள் அந்தஸ்து உயரும். இவ்வளவு நாள் கேவலமாக பேசினவங்களோ உங்களை காலில் போட்டு மிதிக்காத குறை தான் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இனி மாறி அவங்களே உங்களை தேடி மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சூரியன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வர்றது உங்களுக்கு சிறப்புங்க. கும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது சந்திரன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பகையாக தான் இருக்குது. இது கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் பெருசாக பாதிக்காது, மன சங்கடங்களை ஏற்படுத்திடும். மனசளவில் ஏதோ ஒரு குழப்பம், மற்றவங்களால சங்கடங்கள், மற்றவங்களால ஏதோ ஏச்சு பேச்சு கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க, குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். என்னடா இது, என்ன செய்யறது, இதை மாதிரி பேசுகிறாங்களே, இதுக்கு என்ன வழி, தீர்வே தெரியாது. அந்த மாதிரி ஒரு குழப்ப சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால நீங்கள் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். முடிந்த வரைக்கும் அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே போல் செவ்வாய் பகையாக இருக்காருங்க. செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடலில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரத்த நாளங்களில் ஏதாவது பிரச்சனை வரலாம், ரத்தம் குறைய ஆரம்பிக்கலாம். ஒழுங்காக சாப்பாடு மட்டும் கரெக்டாக எந்தெந்த ஃபுட்டு எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டைமில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் மனசை மட்டும் அலைய விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மன சங்கடங்கள் இல்லைனாலே நரம்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். எதையாவது யோசிச்சுட்டு எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு நரம்பு பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் செய்யாதீங்க, விட்டுடுங்க. என்றைக்காக இருந்தாலும் சரியாயிடும். இந்த நிலவரம் இருந்தாலும் சரியில்லை, கிரக நிலவரம் சிறிது காலத்தில் காலம் கடந்துருச்சுன்னா எல்லாமே வெற்றியாக தானங்க இருக்க போகுது. அதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இது எல்லாத்திலிருந்து வெளியே வந்துடுங்க. அதே போல் இடம் விற்கணும், வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இல்லை, நிச்சயமாக தள்ளி போடுறது ரொம்ப நல்லது.
புதன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க. கொஞ்சம் சிந்தனை தெளிவு கொடுக்கும். சந்திரன் பகையாக இருந்து மனசை குழப்பினாலும் புதன் நட்பாக இருந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கும் வழிவகை அதுவே செஞ்சு கொடுத்துரும். உங்கள் அறிவு இருக்கு இல்லைங்களா, அதுவே மனசை கட்டுப்பாடை வச்சுக்கும். மனுஷன் இப்படி தான் இருக்கணும், இதுதான் உன்னோட மனசு, இதுதான் இடம்னு சொல்லிட்டு அந்த புதனோட இது நட்சத்திரம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். புதன் கிரகம் சரியாக இருந்தாலே முடிந்த வரைக்கும் தெளிவாக தாங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு நட்பாக இருக்குங்க. இறைவன் உங்கள் கூடயே இருக்கிறதுனால தான் குருவே உங்களுக்கு நட்பு அமையுது. குரு நட்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. தொழில் வளம் ஏற்படும், நண்பர்கள் பலம் ஏற்படும், உற்றார் உறவினர்கள் இவ்வளவு நாளாக உங்களை கடிச்சு கொதறாமல் விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட சரணடைகிறதுக்கான காலங்கள் இருக்குது. உங்ககிட்ட அவங்களே பேசுவாங்க. உங்களை பின்னாடி பேசுனவங்கலாம் கூட இப்போ முகத்துக்கு முன்னாடி சிரித்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்போ உங்ககிட்ட நட்பு பாராட்டணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம். உங்ககிட்ட நட்பு பழகலாம், நட்பாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு இப்போ உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டங்கள் இது இருக்குது. இப்போ உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தான் இதை முடிவு பண்ணணும். இவங்க கூட நாம் பயணம் பண்ணலாமா, இவங்க கூட காலம் ஃபுல்லாக நட்பு உறவோடு இருக்க முடியுமா? பணம் வந்த உடனே நம்ம கூட வருவாங்க, பணம் இல்லைன்ன உடனே விட்டுட்டு ஓடுவாங்க. சாதாரணமாக ஓட மாட்டாங்க, 4 பழியை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு பழகிறது உங்கள் கையில் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நட்பு. சுக்கிரனும் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறதுனால பண வரவு செம்மையாக இருக்குங்க. நல்லபடியாக பணம் உங்களுக்கு எங்கேயாவது இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் தொட்ட காரியங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும். எங்கேயாவது பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா கூட நிச்சயமாக இப்போ வந்துடும் பாருங்கள். கேட்டு பார்த்தீங்கன்னா பணம் வந்துடும். அந்த அளவுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வரும்பொழுது பொருளாதார வளர்ச்சி மட்டும் சிறப்பாக இருக்குதுங்க. சனி மட்டும் கொஞ்சம் பாதகமாக இருக்கிறதுனால நோய் ஏற்படுறதுக்கு, சோர்வு ஏற்படுறதுக்கு, ஒரு மாதிரி அசடு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் பகையாக இருக்கார், நல்ல இடத்துல இல்லை. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி கோபம் அதிகமாக வரும். இந்த டைமில் உங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், எரிச்சலாக இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி, ஏன் கோச்சிக்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாம் ஏன் கோச்சிக்கிட்டோம், நாம் ஏன் அவங்கள அப்படி பேசணுன்ற இடத்துக்கு கூட நீங்கள் வருவீங்க. இருந்தாலும் டக்குன்னு கோபம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முகத்தில் சிரிப்பே இல்லாத மாதிரி இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, நல்லபடியாக இருங்க, முகத்தை ஒரு சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அமைதியாக வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் உங்கள் கையில் நீங்கள், அது உங்கள் கையில் தான் இருக்குது, எப்படி இருக்கணும் ஏதா இருக்கணுன்றது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா. ஒரு சில இடத்துல நாம் அடங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் கோவத்தை காமிச்சிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. யாராவது எதாவது சொன்னால் கூட கொஞ்சம் உங்களை நீங்கள் சாமர்த்தியமாக அமைதியாக்கிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதுதாங்க உங்களுக்கு சிறப்பு. அதே போல் ராகு கேதுவும் உங்களுக்கு பகையாக இருக்குதுங்க. இதனால் எங்கே இருந்தோ உங்களுக்கு எதிரிங்க தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எதிரிகள் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. இவ்வளோ நாள் இருந்தது 10 பேராக இருந்தால் இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. பார்த்து ஜாகிரதையாக இருங்க. நட்பாக இருக்கிறவங்கள நட்பாகவே வச்சிட்டு இருக்க முயற்சி பண்ணுங்கள். எதிரி ஆக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் கூட இருந்துக்கிட்டு உங்கள் பலம் எது பலகீனம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ போய் அவங்க எதிரி ஆனாங்கன்னா உங்களுக்கு எங்கே அடித்தா விழுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் எப்படி எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு இருந்தீங்களோ அப்படியே பழகுங்க. யார் யாரை எதிரியாக நினச்சி நீங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிங்களோ அவங்கள அப்படியே ஒதுக்கியே வச்சுருங்க. கிட்ட சேர்த்துக்காதீங்க. இப்போ உங்கள் கூட சேர்க்கும் பொழுதோ இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையும் பொழுதோ உங்களுடைய குடும்பத்திலேயே அவங்க பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. புதுசாக பிரச்சனை ஏற்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லது கெட்டது யோசித்து செயல்படுறது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா ராகு கேது சரியில்லாமல் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் எங்கேயாவது இருந்து உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். பகை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்லாத ஒன்றை கூட சொன்னதாக சொல்லி பெரிய விஷயமாக்கி விட்டுருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனடியாக அது நான் இல்லைன்ற இடத்துல நீங்கள் போய் சொல்லிட்டு வந்துடணும். அதை அப்படியே விட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பகையை மட்டும் நீங்கள் அடுத்த நிமிஷம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு பலத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க, உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி மட்டும் பாருங்கள். கும்பராசிக்காரர்கள் எந்த ராசிக்கிட்ட கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேஷம்.
மேஷத்துக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, கடகராசிக்கிட்ட கவனமாக இருங்க, சிம்ம ராசிக்கிட்ட கவனமாக இருங்க, விருச்சிக ராசிக்கிட்ட கவனமாக இருங்க. காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக கூட இருக்கலாம். வேறு வழி இல்லை. அவங்களால அவங்களோட கிரக நிலவரப்படி உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து பிரியாமல் கடைசி வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க எது சொன்னாலும் யோசித்து செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது யாராக வேணாலும் இருக்கலாம். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். அதுக்காக அவங்கள விட்டு நீங்கள் விலக முடியாது. அவங்க கூட தான் நீங்கள் பயணம் பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் யோசித்து அவங்க மனசும் காயப்படக்கூடாது, உங்கள் மனசும் காயப்படக்கூடாது. அதனால் அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதற்காகத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், மீனம். இவங்கெல்லாம் நட்பாக இருக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு கூட இருந்தாலே போதும், தன்னால் நல்லது நடந்துடும். எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம். நீங்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ராசிக்காரர்கள்கிட்ட மட்டும் கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை நானே முடிவு பண்ணிக்கிறேன்னா அது ரொம்ப நல்லது. இருந்தாலும் இவங்கெல்லாம் உங்கள் கூட இருந்தாங்கன்னா எந்தவித பிரச்சனை வராது. ஃபஸ்ட்டு ரிஷபம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், மீனம் கூட இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. அழகாக எல்லாத்துக்கும் அமைதியாக போயிடுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கேட்டுக்குவாங்க. அவங்க சொல்கிறதும் உங்களுக்கு சாதகமானதாக தாங்க சொல்லுவாங்க, பாதகமாக எதுவுமே இருக்காது. இதனால் இப்போ இவங்க கூட கொஞ்சம் நிறைய பழகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு சில கிரகங்கள் சரியாக இல்லைனாலும் நீங்கள் இறைவன் வழிபாடு செய்யுங்க. முடிந்த வரைக்கும் சிவன் கோவிலுக்கு போங்க. அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே போல் நந்தி பகவானுக்கு அருகம்பில் மாலை கட்டி போட்டிங்கன்னா இன்னும் விசேஷங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது திங்கக்கிழமையில் செய்யலாம், பிரதோஷத்தன்று செய்யலாம். இதை மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே சாதாரணமாக ஆகிடுங்க. உக்கிரமாக ஆகாமல் அப்படியே நீந்திக்கிட்டு போயிடும். அது பாட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி கீழே வடிஞ்சிட்டு போயிடும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மன நிம்மதி ஏற்படும், மனக்குறை தீரும். மனக்குறை தீர்ந்தாலே போதுங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.